மாற்றம் இல்லையா என குறிப்பிடு. அதிகரிக்குமா குறைக்குமா மாற்றம் இல்லையா என குறிப்பிடு. அதிகரிக்குமா குறைக்குமா மாற்றம் இல்லையா என குறிப்பிடு. டேய் சொல்லி விளங்கிட்டேன் சொன்ன. பின்வரும் ஒவ்வொரு விடயங்களும் ஏனைய கேன மாறாவிடத்துல தேறிய நிகாலப்படும் என்பிவியை அதிகரிக்குமா குறைக்குமா முதலாவோடு வருடாந்தம் காசு உட்பாத்தில் அதிகரிப்பு 50 கடைக்கு பணம் 50 கடையில் 30 கடை வருடாந்தம் காசு உட்பாத்தில் அதிகரிப்பு என்னடா வருடாந்த காசு உட்பாத்தில் அதிகரிப்பு வருடாந்த காசு உட்பாத்தில் அதிகரிப்பு காசு உட்பாத்தில் அதிகரித்தா என்ன கூடும் காசு உட்பாதம் கூட தேவைய காசு பதில் கூடும் தேவைய காசு கூட கண்டுபிடிக்கான பெருக்கி வரதும் என்ன செய்யும் கூடும் பிளஸ் எல்லாம் கூடினால் என்பிவி என்ன செய்யும் கூட்டும் அவன் டேஷ் போட்டு அதிகரிக்கும் என்ன வருடாந்த காசு வெளிப்பாய்ச்சல் அதிகரிப்பு வருடாந்த காசு வெளிப்பாய்ச்சல் அதிகரிப்பு வருடாந்த காசு வெளிப்பாய்ச்சல் அதிகரிப்பு வருடாந்த காசு வெளிப்பாய்ச்சல் அதிகரிப்பு ஏன் வெளியால போற கூணா வார தேரியாசுவ குறையும் கழிவெட்டிக்கான பெருக்கைக்கு குறையும் 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 அது மூணா ஆரம்ப முதலீட்டு கிரியம் அதிகரிக்கும் ஆரம்ப முதலீட்டு கிரியம் அதிகரித்த ஆரம்ப முதலீட்டு கிரியம் அதிகரித்த ஆரம்ப முதலீட்டு கிரியம் அதிகரித்த ஆரம்ப முதலீட்டு கிரியம் அதிகரித்தா என்ன நடக்கும் ஆரம்ப முதலீட்டு கிரியம் அதிகரித்தா என்ன நடக்கும் சொல்லு ஆரம்ப முதலீட்டு கிரியம் அதிகரித்தா என்ன நடக்கும் ஆரம்பத்துல 0 படியாக போட கூடினால் பாரம் மைனஸ் செய்யும் அப்ப என்ன செய்யும் குறைக்கும் ஆரம்ப முதலீடு அதிகரித்தா என்பிவியை குறைக்கும் அடுத்த வருமான தேவையில் அதிகரிப்பு வருமான தேவையில் அதிகரிப்பு வருமான தேவையில் அதிகரிப்பு வருமான தேவையில் அதிகரிப்பு சொல்லு குட் 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 அப்படிதான் குட் வருமான தேவை எதுக்கு வேணாம் காசு மாத்திரம் வேணாம் வருமான தேவைக்கு என்ன போவா அப்ப என்ன விடை மாற்றம் மாற்றமே விளங்கிட்டா மாற்றமே அடுத்த எஞ்சிய பெறுமதி அதிகரிப்பு எஞ்சிய பெருமை அதிகரிப்பு எஞ்சிய பெருமை அதிகரிப்பு எஞ்சிய பெருமதி அதிகரிப்பு எஞ்சிய பெருமை அதிகரிப்பு எஞ்சிய பெருமை அதிகரித்தா எஞ்சிய பெருமை எஞ்சிய பெருமை என்ன கருதுவோம் இறுதி வேட காசு உட்பாச்சலும் எஞ்சிய பெருமை கூட கூட காசு உட்பாச்சல் 5 வருஷம் செய்யும் கூட என்பிஎல் செய்யும் கூடும் அப்ப அதிகரிக்கும் 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 அடுத்த முக்கியமா முக்கியம் கழிவெட்டு காரணியில் ஏற்படும் அதிகரிப்பு 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 பார்ப்போம்
மரியாதை கொள்ளுங்க. எப்பயுமே கழிவெட்டு காரணி மைண்டுக்கு வை. கழிவெட்டு காரணி எப்பயும் குறைவா இருக்கும். குறைவா 5% 8% கேட்குதா? இதுல பிரிக்கிற அளவு கூடி உதாரணத்துனா அந்த சூட்டா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அட்டவணை போடுவோம். மடக்கமே அது நேர் போட்டில ஒரு ரவுட் கேட்க என்ன பாத்தீங்கன்னா ஒரு அட்டவணை மேடி போட்டுரு. கழிவுக்காணி உங்களுக்கு பேப்பர்ல தருவான். அதான இதை பாக்கல. நான் கழிவுக்காணி அடிச்சிருக்கேன். அடிங்க பாத்துருக்கேன். இந்த டேபிள பாத்துருக்கேன். ஒவ்வொரு கணக்குலையும் நான் கழிவெட்டுக்காணி பத்தினா அடிச்சு வைக்கிறேன் மேம். பக்கம் 77 பக்கம் பிளாக் கவனிங்க. ஒரு வீதம் கழிவெட்டுக்காணி தம்பி. தம்பி 1% கழிவெட்டுக்காணி அங்கால 2 வீதம் கழிவெட்டுக்காணி. அதுல எது கூட இருப்பார்? 1% தசம் 99 செய்வார். 2 வீதத்துல தசம் 9 செய்வார். எதுல கூட வேறு? சின்ன கழிவெட்டுக்காணியில பெருக்க மாறவிட என்ன செய்யும்? கூடும். கழிவெட்டுக்காணியில கூட எடுத்தால் பெருக்கி வார என்ன செய்யும்? குறை. இதுல என்ன வந்து கழிவெட்டுக்காணி எப்படி சொன்னார்? அதிகரிப்பு என்றால் என்ன செய்ய வெண்பி? குறையம். குறையும் பேப்பர் வருமா? கடைசி கடைசி கழிவெட்டுக்காணி ஏற்படும் குறைவு. கழிவெட்டுக்காணி ஏற்படும் குறைவு. கழிவெட்டுக்காணி ஏற்படும் குறைவு. சொல்லு. கழிவெட்டுக்காணி ஏற்படும் குறைவு. கழிவெட்டுக்காணி ஏற்படும் குறைவு என்ன செய்யும்? அதிகரி. சரியா? வெற்றிகரமா தேர்ச்சி 16ஆம் பாடம் வெற்றிகரமா முடிச்சிருக்கு. இந்த இடத்துல என்ன தொடங்க போற பார கிளாஸ்? நீங்க கேட்டதை கேட்டாங்க. 2025ஆம் ஆண்டு பேப்பருக்குரிய என்னது? சரியா? சேர்ந்து 6 மணி கிளாஸ்ல எது டிஆர்சி பேர் கைப்படுங்க பேப்பரு. அடுத்த போது தந்திருக்கேன். இது செய்யிட்டேன். அப்பதாங்களா சரியா? இது டவுட் இன்னும் கேட்குங்க. விசாரி போட்டாங்க. இங்கே மொத்தம் 3 பேப்பர் போக போகுது. புதன்கிழமையில அன்றைய தந்த ரோய்கோல் சேர்ப்பேன். சரி, சனி ஞாயிறு கிளாஸ்ல நீ கேட்டதுக்கா 2025 பேப்பரும் பகுதி 1 சேர்ந்து இதுல சிஆர்சி பேப்பர் 5ஆம் தவணை பேப்பர் விளங்கிட்டா? நீ என்ன பாக்குற ஒரு எத்தனாங்களே 40 போவோம். எனக்கு காய்க்கா போனா 5 தான் காய்ச்சல் விடு.
Roma, Roma. Torang அஞ்சு பேர் வாரு சரி ஓகே சரி போவா எனக்கு ஆயிக்கா பார்த்துட்டு போ இலங்கை சாரி இலங்கை கணக்கு நியமம் இலங்கை நிதி அறிக்கை நியமம் என்பதன் அடிப்படையில் பின்வரும் கூற்றுக்கள் சரியா இல்ல பிழையா என எது வேணா குறிப்பிடுங்க என்னவா இலங்கை நிதி அறிக்கை நியமனத்தின் அடிப்படையில பின்வரும் கூற்றுக்கள் சரியா பிழையான்னு சொல்றான். ஏற்பாடு என்பது நிச்சயமற்ற காலப்பகுதி நிச்சயமற்ற தொழிலும் கூடிய பொறுப்பு சரியா பிழையா நிச்சயமற்ற கால நிச்சயம் கூடிய பொறுப்பு தான் ஏற்பாடு சரி. ஒப்பந்தம் ஒன்றை சரி ஒப்பந்தம் ஒன்றை குத்தையா இனங்காண்பதற்கு பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனையில் இனங்காணப்பட சொத்தோடு இருத்த வேணும். என்ன சொத்து சொத்தோடு இனங்காணப்பட்டிருக்கணும் அது சரி. ஆதன பொறிமற்ற உபாரத்தினை ஆரம்பத்தில் இனங்காணும் போது டேய் பிபிஏ ஆரம்பத்தில் இனங்காணும் போது மீள்மா இப்படி இல்லை ஒன்றே ஒன்றுதான் என்னது குட் ஆரம்பத்தில் இனங்காணும் போது கிரிய மாதிரி பிறகுதான் என்ன சொல்லணும் கிரிய மாதிரியா இருக்கலாம் வீடு மாதிரியா இருக்கலாம். முதல் ஆரம்பத்தில் இனங்காணுங்க இயந்திரம் ஒன்று வாங்கிக்க இயந்திரத்துக்கு எப்படி கிரியம் தான் எடுத்துக்கொள்ளணும் சரியே அந்த நேரம் மீள்மை எப்படி எடுக்கிறேன் இப்ப சொத்தான வாங்குறேன்னா இன்னொரு கொடுத்து வாங்குறேன் அதான் கிரியா ஆவே புலாய் ஏன்னா அல்லது மீள் பெருமை கூட்டு புலாய் பேபி சரி சி புலாய் டி வாடிக்கை ஒப்பந்தம் தொடர்புடைய வருமானத்தின் அடிப்படையில் வருமானத்தை அங்கீகரிப்பதை 5 படி மாதிரி படிச்சினா அதுல முதலாவது ஒப்பந்தத்தை இனங்காணல் முதலாவது படியா கொள்ளப்படும் சரி. அப்ப ஏஎம் பிஎம் டியும் சரி சி புலாய் தயவு செய்து டேய் இதுலயாவது எழுதி கொள்ளும் சரியா சரி பிள்ளையா போட டீயா போடுங்களா இப்ப போடும் சும்மா பிள்ளைங்க விளையாங்க தயவு செய்து 40 போறோம் சொன்ன அன்றைய தரப்பண்பு சொல்லுவேன் தமிழ்நாடு எல்லாம் இதுக்கான் இருக்கு ஒன்றும் வேற ஒன்றும் இல்லை. நிதி அறிக்கை என்ன செய்யறது அடிப்படையில் பின்வரும் கூறுகளை பூர்ணப்படுத்துங்க. பொதுநோக்க நிதிக்குரிய அடிப்படை தரப்பண்பு 2 ஒன்று பொருத்தமான தன்மை உண்மையான பிரயத்துவம் 41 ஆனா
உண்மையான பிரதிநிதித்துவம் இரண்டாவது பொருத்தமான தன்மை. பொருத்தமான தன்மை உண்மையான பிரதிநிதித்துவம். சரி, அடுத்த கடந்த டேஸ் நிகழ்வின் விளைவாக டேஸை மாற்றுவதற்கான டேஸ் கடப்பாடு பொறுப்பு ஒன்றா இணைக்கப்பட என்ன சொல்லணும்? பொறுப்பின இலக்கணம் தந்திரா நோட்ஸ். கடந்த நிகழ்வின் விளைவாக உருவானதும் விளைவாக நிகழ்காலத்தில் மாற்றுவதற்கான கடப்பா என்ன நிகழ்கால என்னது பொருளாதார வளத்தினை என்னது வருவோம். கடந்த கால முதலான கடந்த காலம் இரண்டாவது பொருளாதார வளத்தினை மூன்றாவது நிகழ்காலம். கடந்த கால நிகழ்வின் விளைவாக பொருளாதார வளத்தினை மாற்றுவதற்கான நிகழ்கால கடப்பா என்ன நடப்பாரு சொன்ன நோட்ஸ் அப்படியே வருது விளங்குது. அடுத்த ஸ்டார் படம் ஒரு ஈனா இதுவரைக்கும் எந்த பேப்பரையும் வரையல. தவிர்த்து கொள்வதற்கு நடைமுறை சாத்தியம் இல்லாத நிறுவனம் ஒன்றின் பொறுப்பு கூறும் தன்மை கடப்பாடா. தவிர்த்து கொள்வதற்கு நடைமுறை சாத்தியம் இல்லாத நிறுவனம் ஒன்றின் பொறுப்பு கூறும் தன்மை கடப்பாடா. பொறுப்பு கூறும் தன்மை கடப்பாடா. வேண்டிய எழுதி நோட் பண்ணி போ. தவிர்த்து கொள்வதற்கு நடைமுறை இது விளங்கிட்டு பொறுப்பு கூறும் தன்மை கடப்பான்னு சொல்லுவோம். சரியே ஈனா கேள்வி இது வரைக்கும் பேப்பர்ல வர இல்லையா? 42 கேள்வி போவோம். 42 கேள்வி போவோம். கதைக்காக 42 கேள்வி. ராமேக்கிறீங்கடாப்பா வரையறுக்கப்பட்ட மிதுசா பொது கம்பெனியின் 31/3/2025 முடிவடைந்த ஆண்டுக்கான வரிக்கு முன் லாபம் 14,40,000 இந்த லாபம் கணிப்பிடும் போது 31/3/2025 செயற்பாடுகள் கவனத்தில் கொள்ளப்படவில்லை. 31/3/2025 காணியானது இரண்டாம் தடவையாக 440,000 ரூபாயினால் குறைவாக மீள்மைப்படப்பட்டது. எவ்வளவா முதல் தடவை வந்தது? இக்காணி முதல் தடவை எடுத்த போது 3 லட்சம் ரூபாய் மீள்மைப்பட ஒதுக்கமா அறிக்கையிடப்பட்டிருந்தது. காலப்பகுதிக்கான வருமான வரி வரிக்கு முன் லாபத்தில் 40 டாக்ஸ் எவ்வளவு? வரிக்கு முன் லாபம் 40. சரி, கேட்டாலே மீள்மைப்படுத்துறவா நான் குறிப்பிட ஆண்டுக்குரிய லாபம் ஆண்டுக்குரிய மொத்தம் 8 மணிக்கு நல்ல காலி. உங்களுக்கு தெரியும் காணி மீள்மைப்பட மிக வருதா குறை வருதா? குறை. எவ்வளவு வருது? எவ்வளவு வருது? 440,000 குறை. அமே 440 குறை. ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளவு மிக 300 ஈடு செய்யலாம். ஏழு கட்டம் வேணாம் 140 எங்க போகும்? காணி மீள்மைப்பட ஒதுக்கானாக்கு வர 300. காணி மீள்மைப்பட ஒதுக்கானாக்கு வரவே 300. லாப கணக்கு வரவே 140. காணி மீள்மைப்பட ஒதுக்கானாக்கு வரவே 300. லாப கணக்கு வரவே 140. காணி கணக்கு செலவு எவ்வளவு? காணிக்கு என்ன இல்லை வருது
காணி மேல்மயப்படுவது கணக்கு வரவே 300 லாபம் வரவே 140 காணி மேல்மயப்படுவது கணக்கு வரவே 300 லாபம் கணக்கு வரவே 140 காணி கணக்கு செலவே 440 காணி கணக்கு செலவே டேய் படம் any doubt சரியா சரியா அடுத்த போ காணி கணக்கு செலவு எவ்வளவு 4 சரி சரியாடாப்பா ஓகே அடுத்த ஆண்டுக்குரிய லாபம் என்றால் இதுல வரிக்க முன்னால் திருத்த முதல் லாபம் 1440 லாபம் வரும் என்றால் 140 கழித்தால் சரியான லாபம் அவ்வளவு வரிக்க முன் 1300 அதுல எத்தனை டாக்ஸ் 40 டாக்ஸ் பிள்ளைங்க கட்டிக்கார பிள்ளைண்டால் ஆண்டுகால லாபம் வரும் 1300 எத்தனை பால் 60 பால் இல்லைன்னா நீங்க என்ன செய்வோம் 40 பார்த்து கழிச்சுடும் 520 கழிச்சால் ஆண்டுகளா 750 ஆண்டுக்குரிய லாபம் 750 ஆண்டுக்கான லாபம் 750 விளங்கிச்சாய் ஆண்டுக்கான லாபம் 750 இனி இந்த ஆண்டுக்கான லாபம் 780 ஏனைய முத்துமலைக்கு மாற்றிலாகும் ஏனைய முத்துமலை மாத்துல ஏற்கனவே 300 மிகையா இருந்து இப்ப குறையுமா இருந்து என்ன பிடிச்செரிச்சோ காணி முழுமைப்படி குறைவு என்று போட்டு 300 கழிச்சால் ஆண்டுக்கான மொத்த முத்துமலைக்கு வருமானம் எவ்வளவு ஆண்டுக்கான மொத்த முத்துமலை எவ்வளவு 4 ஆண்டுக்கான மொத்த முத்துமடங்கிய வருமானம் 480 ஆண்டுக்கான மொத்த முத்துமடங்கிய வருமானம் 480 சரியா விலங்கல் என்ன விலங்கல் முதலாம் மிக இருந்து தேர்ந்த மொழியில் குறைவு வந்தால் மிகையின் அளவு எங்க வரும் ஏனைய முத்துமடங்கரமா கழிக்கணும் மேலேமா வார குறைவு எங்க போகும் மேலே சில கழிக்கத்தான மேடம் முதலாவது திருத்தினேன் வாரதுக்கு 40 டேக்ஸ் பார்த்து கழிச்சேன் ஆண்டுகால லாபம் ஆண்டுகால லாபத்துல ஏனைய முத்துமை காட்டுக்க ஏற்கனவே இந்த மிகை கழிச்சு காட்டேன் அப்ப ஆண்டுக்கான மொத்த முத்துமைமா நான் சரியா 43ஆம் கேள்வி போறோம் வருமானம் ஏனைய முதல் அமைக்க என்னங்க ஏனைய முத்து வருமானம் தான் காட்டும் அதான் கழிச்சு காட்டு சிங்கர் பிஎஸ்சி 1/4/2024 பைரன் என்ற வாடிக்கையாளருடன் போட்டோ பிரதி இயந்திரம் ஒன்றை விற்பனை மற்றும் 4 பேர பராமரிப்பை வழங்க தொடர்பாக ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டார் இத்தினது இயந்திரமானது பைரனுக்கு விநியோகிக்கப்பட்டவுடன் சட்ட ரீதியான உரிமையும் மாற்றம் செய்யப்பட்டார் பைரன் போட்டோ பிரதி இயந்திரத்தை 4 பேர பராமரிப்பைக்காக 2400 வழங்க முன்வந்தார் சிங்கர் பிஎல்சினால் இவ்விரண்டும் வெவ்வேறாக விற்பனை செய்யப்பட்டால் போட்டோ பிரதி இயந்திரம் 2000க்கும்
பராமரிப்பு 1000க்கும் விற்பனை செய்யப்படும். மொத்தமாக முடியும் 3000 கொடுக்க வாங்க விலை என்ன கொடுக்குற 2400 பதினெடுக்கான தொகையினை செலுத்தி இருந்தார். SLR 15 வாடிக்கை ஒப்பந்தம் வருமானம் தொடர்பாக பின்வயத்தை குறிப்பிடுக. 31/3/25 முடிவந்த ஆண்டுக்கான இனங்காணப்படும் பெறுமதி யாது? 31/3/2025 உழைக்கப்படாத வருமானம் யாது? உழைக்கப்படாத வருமானம் யாது? உழைக்கப்படாத வருமானம் யாது? தனி விலை 2000 1000 ரேஷியோ 2 கொண்டா வருமானம் ஒன்று பொருளை விற்கிறோம் 2400 எத்தனை வாங்க மூண்டா பிரிச்ச 2 கோலம் 1600 பராமரிப்பு வருமானம் தொடக்கத்துல வித்தபடியான எத்தனை சேவை 4 வேடம் அது ஒரு வருஷம் முடிஞ்சது. பராமரிப்பு வருமானம் 2400 3 800 800 4 பிரிச்ச 1 200 வருமானமா காட்டுறது 1800 உழைக்கப்படாத வருமானம் 800 4 பிரிச்ச 3 எவ்வளவு உழைக்கப்படாத வருமானம் 800 4 பிரிச்ச 3 சொல்றதா கொடுக்கால் வாங்க விலை 2400 2 தனித்தனி வித்தால் 2 கொண்டு 3000 முடி அதை 2400 தர இணைஞ்சிட பாடிக்காரு ஓமன் 2400 3 பங்கு பொருள் விற்பான். சேவை 4 பேரை பராமரிச்சவை ஒவ்வொரு பேருக்கும் ஒரு சேவை. அப்ப சேவை முடிஞ்சதானே வருமானம். ஆனா அதுக்குரிய காசப்ப வந்துடும் முதலே வந்துடும். ஆகவே 2400 3 பிரிச்ச 1 800 அதுல 4 பிரிச்ச 1 இந்த ஆண்டு வருமானம் மிச்சம் உழைக்கப்படாத வருமானம். விடை 1800 600 பொருள் விற்பனை வருமானம் மெயின் வருமானம் விற்பனைக்கு போகும். பராமரிப்பு வருமானம் ஏனைய வருமானத்துக்கு போகும். உழைக்கப்படாத வருமானம் ஏனைய சேர்மைக்கு போகும். அடுத்த குத்தை படிச்சு ஆடுங்க. இப்ப கழிப்பிடிக்க அணி விளாங்க பெருக்கிறார் போடுங்க 44 44 4 கிடைக்கும். அடுத்தது 8 மார்க் 4 படி 80 மார்க்ஸ் மொத்தம் துணை 100 மார்க்ஸ் 2 ஒரு தண்ணி போட்டா 44 ஸ்டார் பண்ணுவோம். இப்படி இந்த கழிப்பிடைக்கான பெருக்க தூரமா இது வரைக்கும் பேப்பர்ல கேள்வி வேற அவனே குத்திய சொல்லுவா. கருணதாஸ் பொது கம்பெனியானது 1/4/2024 மோட்டார் வாகனம் ஒன்றை குத்தே கம்பெனியிடமிருந்து குத்தே முறையில் பெற்றுக் கொண்டார். இதன் போது ஆரம்ப கொடுப்பனமாக 1 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டார். 31/3/2025 ஆரம்பிக்கப்பட்ட வருடாந்த தவணை கண்ணம் 50,000 ரூபாய் வீதம்
5 தவணை கட்டங்களில் செலுத்தப்பட வேண்டும். இக்குத்தகைகளுக்கு வட்டி வீதம் 10 வீதமாகும். வட்டி வீதத்தை இந்த வட்டி வீதத்தின் அடிப்படையில் வேடாத கழிவீட்டுக்கு அணிவந்திரை 5 லட்சத்துக்கு சொத்தின் உரிமையானது கம்பெனிக்கு என்ன செய்யப்படாது. உரிமை பிரிக்கணும். பரமாதிகான குத்தேக்கான என்ன காலம் மட்டம் குத்தேக்காத மட்டம் போட்டு SLF 16 அமைய குத்தகை முதலாங்கனி இனங்காண வேண்டிய குத்தகை பொறுப்பிச்சாது சொத்து பயன்பாடு உரிமை பெருமையாது வருமானத்துக்குள்ள காட்டப்படுற குத்தகையான மொத்த செலவு என்ன ஒன்று பரமாக தேவை மற்ற குத்தகை வாட்டி ஒன்று பரமாக தேவை ரெண்டாவது என்ன குத்தகை வாட்டி போடுங்க. போடு. ஆண்டு தவணை பணம் கழிவீட்டு காரணி அங்கால இன்றைய பெருமாள். ஆண்டு தவணை பணம் கழிவீட்டு காரணி இன்றைய பெருமாள். இது பாடம் வைப்பார் 1 2 3 4 5 கழிவீட்டு காரணி என்ன தவணை பணம் என்ன ஒவ்வொரு வருஷம் தவணை பணம் ஒவ்வொரு வருஷமானவே 1,50,000 ஒரு வருஷம் எவ்வளவு 50,000. கழிவீட்டு காரணி அசம் 9 அசம் 8 அசம் 7 அசம் 6 பெருக்கி போடுவோம். 35 45 8 40 7 35 6 30 5 25 போல. நூற்றி 65,000 குத்தகை பொறுப்பு லீஸ் லைபிலிட்டி குத்தகை பொறுப்பு 175. ஆவணாக்களி சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் பெறுமாறு சொத்தினை உரிமை முறை 3 விஷயம் சொல்ல பொதுவா ஆரம்ப பணம் நேர்கிரியம் பிளஸ் குத்தகை பொறுப்பு ஆரம்ப வைப்பு பணம் நேர்கிரியம் குத்தகை பொறுப்பு நேர்கிரியம் இதற்கு பேப்பர்ல என்ன செய்யல வரையல. ஆரம்ப பணம் போலவே ஆரம்ப பணம் நேர்கிரியம் இருக்கா இல்ல குத்தகை பொறுப்பு போலவே திருத்தவளம். ஓகே அடுத்த ஈனா கேள்வி ஒன்று சொத்தினை பயன்படுத்த உரிமை தேவை உரிமை மாறுபடாட்டி சொத்தின் கிரியத்தை 2,75 5 பிரிச்சல் 5 பிரிச்சாலும் 2,75,000 பிரிச்சல் 55,000 குத்தகை வட்டி கரணுக்கு பாப்பா குத்தகை வட்டி வீதம் 10 வீதம். அப்ப கரண்ட் 175,000க்கு மத்திய பார்த்தா ஃபைனல் 500 சேர்த்தால் 72,500. $72,500 உன்னை குத்தகை வட்டி நிதிக்கிறேன் போ சொத்து பயன்படுத்தும் உரிமை தேவை நிர்வாக போ
45 போங்க. 45 கேள்வி போங்கோ. தம்பி மிகசன் பிஎஸ்சி 31/3/2000 முடிந்த ஆண்டுக்கு இருப்பு உடைமை காலம் 20 நாட்களாகும். சராசரி இருப்பு 40,000 காணப்பட்டார். அடுத்துள்ள வேலை நாட்கள் 360 நாட்கள் என கொள்க. நிறுவனம் விற்பனை விலையில் 25 லாபம் சேர்த்து பொருட்களை விற்பனை செய்கின்றனர். இருப்பு பொருள் வீதம் யாது? ஆண்டுக்கான விற்பனைக்கு யாது? ஆண்டுக்கான விற்பனை யாது? இப்ப உங்களுக்கு இருப்பு உடைமைக்கான தந்தபடியான நீ விற்பனைக்கு எடுக்கலாமா இருக்கிறாரா? எடுக்கலாம். இருப்புடைமை காலத்துக்கு என்ன சமன்பாடு? இருப்பு உடைமை காலத்துக்கு என்ன சமன்பாடு? அதான் இருப்பு பெறும் காலம், அதான் இருப்பு வச்சிரும் காலம், அதான் இருப்பு உடைமை காலம் எல்லாம் ஒன்றுதான். சொல்லு 45 இருப்பு உடைமை காலம் சமன் சராசரி இருப்பு விற்பனை கிரியம் 360. இருப்புடைமை காலம் 20 நாட்கள், சராசரி இருப்பு 40,000, அதற்கு விற்பனை கிரியம் 360. சராசரி இருப்பு 40,000, விற்பனை கிரியம் 360. இது இங்க இங்க வேணும். விற்பனை கிரியம் கண்டுபிடிங்க. 40,000 20,000 360. ஆவணாக்கு விடை 720. ஆவண விற்பனைக்கு கண்டுபிடிச்சாரு. ஆனாக்கு விடை இருப்பு பொருள் வீதம் சமன் விற்பனை கிரியத்திங்கள் சராசரி இருப்பு. இந்த தலையிலாமா விற்பனை கிரியத்திங்கள் சராசரி இருப்பு. விற்பனை கிரியம் 720, சராசரி இருப்பு 40. என்ன 18 தடவை. நினைக்கிறேன் சார். பாருங்க சார், எங்க புள்ளி எடுத்து மகளையும் எடுத்திருக்கேனே சார். நினைக்கிறேன் அடுத்த ஆண்டுகால விற்பனை நாள் ஆண்டுகால விற்பனை நாள் விற்பனை கிரியம் வந்திருக்கு 720. தம்பி விற்பனை இருக்கிறாண்டால் விற்பனையில 20 லாபம் என்றால் விற்பனை 100 இருந்தால் அது 20 லாபம் கிரியம் வேலாம். அவன் தரப்பட்ட 720 75 வீதம் என்றால் 100 வீதம் வேலாம். கவனிக்கோங்க பேப்பர் கவனிக்கோங்க. பேப்பர் சேடு போய்ங்க 720 100 வீதம் வேலாம். நீண்ட ஆன்சர் பண்ணுங்க. பயனெடு தடவை 720 9 லட்சம். 40 அனுப்பிடுவோம். போன கிளாஸ் படிப்பிச்சது 46.
வியாபாரம் பிஎல்சியினால் விற்பனை செய்யப்படும் பொருளுடன் தொடர்பானவை. திகாதி விபரம் அளவு அளவு ஒன்றுக்கான கிரியா. கம்பெனியால் இருப்பு வளங்களை விலையிடுவதற்கு நிறையளித்த சராசரி முறையை பின்பற்றப்படுவதுடன் அளவோண்டுக்கான விற்பனை விலையினை 100 தீர்மானிக்கும். பின்பற்ற குறிப்பிட்ட விற்பனை கிரியா பிரதீபம் பெறுமதி மாதுகா மொத்தலாம். WGSC முறை என்றால் இருப்பு வளங்களை முதல் இருக்கின்ற இருப்பின் பெருமையோடு இருப்பின் எண்ணிக்கையோடு பிரிச்சவன். சொல்லுவோம். 4000 மிளகு 40 அப்படி எவ்வளோ? 160. 10,000 மிளகு 60 அப்படி எவ்வளோ? 6,000 மிளகு 80 அப்படி எவ்வளோ? நாளைக்கு என்ன போட்டு 4,000 மிளகு 40 அப்படி 160. 10,000 மிளகு 60 அப்படி 6 லட்சம். 6,000 மிளகு 80 அப்படி 480. சேர்த்தான் 40. இது 10,000 மிளகு 20,000. எவ்வளோ? 62. பெருக்கி விடு. நாங்கள் 8,000 விற்காம இருக்கின்றார். 20,000 8,000 விற்கிறார். எவ்வளவு வித்தாச்சு? 20,000 8,000 விற்கிறார். எவ்வளவு வித்தாச்சு? 12,000 மிளகு எவ்வளவு படி? 62 ரூபா படி. 744. 744. அடுத்த விருதியிருப்பின் பெருமையாவது இருப்பு வளங்களுக்கு முதல் இருப்பின் பெருமதியை இருப்பின் எண்ணிக்கை சராசரி விலை 20,000 விற்கணும். வித்த 12. அதான் பிரிக்கும். விற்கப்பட இருப்பு 8,000. 62. 8,000 மேலே 62 படி எவ்வளோ? 490. அளவோட என்ன படிக்கிறோம்? அளவோட என்ன படிக்கிறோம்? எத்தனை விற்கிறோம்? 12,000 மிளகாம் 100 ரூபா படி படிக்கிறார். 2 லட்சம். இதுல இருந்து விற்பனை கிரியம் கழிச்சால் விற்பனை கிரியம் எவ்வளோ? 40 கழிச்சால் மொத்த லாபம் விற்பனை களி விற்பனை கிரியம் மொத்த லாபம் 2 லட்சத்திலிருந்து 744 கழிச்சால் மொத்த லாபம் 456. அரிசி பெண்கள் எல்லாம் செய்யக்கூடியா இருக்கும். ஆனா பிளாங்கா டைம் பண்ணி செய்யாடி ஒண்ணுமே செய்யலாம். டைம் பண்ணி செய்யாடி ஒண்ணுமே செய்யலாம். என்னெல்லாம் வேலை எடுங்க மேந்திர உறிஞ்சால் பாருங்க. உற்பத்தி கம்பெனி ஒன்றினால் வடிவமைத்தல் மற்றும் முடிவுத்திறன் 2 உற்பத்தி திறன்களை கொண்டுள்ளார். அவற்றுக்கான மேந்திரக்கிரிய உள்ளடக்கங்கள் பின்வருமாறு. மொத்த மேந்திரங்கள் வடிவமைத்தல் பகுதி முடிவுத்தல் பகுதி 3 லட்சம் 4 லட்சம். ஊழிய மனத்தியானம் ஒன்றுதான் உறிஞ்ச வீதம்.
மணித்தியாலம் உறிஞ்ச வீதம் 300 டேஷ் அங்க 40. இயந்திர மணித்தியாலம் உறிஞ்ச வீதம் 30 அங்க டேஷ். அப்ப வடிவமைத்தல் இயந்திர மணித்தியால முறை, முடிவிருத்தல் என்ன மணித்தியாலம் கூடிய மணித்தியால முறை. பொருளொன்றுக்கா உறிஞ்சப்படும் இயந்திர 90 என்றால் டேய் ஒரு மணித்தியாலத்தை எத்தனை மணித்தியாலம் தேவையோ பெருக்கித்தான் தந்துறேன். உங்களுக்கு மணித்தியாலம் தேவை என்றால் என்ன சொல்லணும்? 90 போடு 30 பிரிச்சு விடு. எத்தனை மணித்தியாலம்? ஒரு எனக்கு எவ்வளவு 3 மணித்தியாலம். அங்கால ஊழிய மணித்தியாலம் ஒன்றுக்கு 2 மணித்தியாலம். வடிவேற்றல் பகுதியா இயந்திரத்தை 1,00,000. முடிவித்தல் பகுதியா ஊழிய நலன்பெறுகிறியாம் 150,000. கணிப்பீட்டிலிருந்து என்ன செய்யப்படப்பட்டிருக்கு? தவற விட்டான். என்ன செய்யணும்? தவற விட்டா மேந்திர பிழைக்குமல்ல. திருப்பி சரியா கணக்கான். அளவோண்டுக்கா முதன்மைக்கிரியம் 1000 என கொண்டு பின்மேலும் வினாக்கள் விடை தருக. அளவோன்றுக்கான சரியான உற்பத்தி மேந்திர கிரியஞ்சார். அளவோன்றுக்கான சரியான உற்பத்தி கிரியஞ்சார் புறப்படுவா. வடிவமைத்தல் பகுதி அதால முடிவித்தல் பகுதி மொத்த மேந்திரத்திற்கு 3,00,000. 4,00,000. அவனே இப்ப என்ன சொல்றான்? வடிவமைத்தல் பகுதிக்கான இயந்திர தேவை 1,00,000. 1,00,000 இங்க போகும். அடுத்தது முடிவித்தல் பகுதிக்கான நலம்பெறுகிறியா. முடிவித்தல் பகுதிக்கான நலம்பெறுகிறியா. முடிவித்தல் பகுதியில போகும். அவ்வளவு 150. கூட்டி கண்டால் சரியானது 4,00,000 மேலம், சரியானது 550,000 மேலம். சரி இப்ப இப்ப நான் பிள்ளையான உறிஞ்சவத்தை வச்சுக்கொண்டேன். பிள்ளையான உறிஞ்சவத்தை வச்சுக்கொண்டேன் மருத்தியாசை கண்டுபிடிக்கும். அப்ப இது 3,00,000 மருத்தியானம் தெரியாது. பிரிச்சாதான் வடிவேற்ற பகுதிக்கு புரிஞ்ச வீதம் 30 ரூபா. மருத்தியாச்சு மருத்தியாரம் 10,000 பிரித்தால் ஒரு மருத்தியாவது தெரியாதது எவ்வளவு? 40. அதே மாதிரி முடிவித்தல் பகுதி பிள்ளையானது 4,00,000 மருத்தியானம் தெரியாது. புரிஞ்ச வீதம் ஒன்றுக்கு புரிஞ்ச வீதம் 30 ரூபா. இது 40. இதை வச்சு பிரிக்கணும். 10,000 பிரித்தால் ஒரு மனுஷன் சரியாகுது. எவ்வளவு? 55. இப்ப ஒரு இலையை கேட்கிறான். பிள்ளையானதை வச்சுக்கொண்டு 90 ஒரு இலைக்கு 80 வந்துரு. இதுல 30 ஏதோ ஒன்றால பெருக்கித்தான் 90 வந்துரு. எத்தனை மனுஷியானம்? 3. ஆகவே அவனே பழைய உறிஞ்சப்பட்ட மேந்தரை அளவொன்றுக்கா உறிஞ்சப்பட்ட மேந்தரை வடிவேற்றல் பகுதி 40,000 120. முடிவித்தல் பகுதி 55 2 110 சேர்த்தால் 230. ஒரு அலைக்கு உறிஞ்சப்பட்ட மேந்தரை 80 ரூபா. ஒரு மணித்தியாலத்துக்கு 40 ரூபா. அப்ப 80 போட்டு 40 பிரிச்சால் 2 மணித்தியாலம். இது 90 ரூபா உறிஞ்சப்பட்ட மேந்தரை ஒரு மணித்தியாலத்துக்கு 30 ரூபா. 90 ரூபா போட்டு 30 பிரிச்சா 3 மணித்தியாலம். 3 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் பிழை இல்லை. உறிஞ்சப்பட்ட ஒரு அலைக்குரிய மணித்தியாலம் வைக்கலாம். மணித்தியாலுக்கு மேந்திரா பிழை வந்தார். சரியான மேந்திரம் எடுத்து இந்த 30 3 வைக்கிறார். அடுத்த வேலை சரியான உற்பத்திக்கு கேட்கிறார்.
எங்களை முதன்மை கிரியம் தெரியும். முதன்மை கிரியம் 1000. அதோட உற்பத்தி மேந்திரம் எவ்வளவு? எவ்வளவு? 1230 உற்பத்தி கிரி. 1230 உற்பத்தி கிரி. 1230 உற்பத்தி கிரியா. உற்பத்தி கிரியா. அப்ப 230 1230. 40 நாங்களி போங்க. 48 போங்க. கம்பெனி ஒன்றினால் உற்பத்தி பொருள் தொழிற்சாலையில் பயன்படுத்திய மூலப்பொருள் தொடர்பானவை. இம்மூலப்பொருள் தொடர்பான குறிப்பிடுக. மறுநிலை மட்டம். மறுநிலை மட்டம் எப்படி காணுவோம்? உச்சபாவனை தர உச்சபாவனை காணலாமா? இல்ல. ஆனா எனக்கு என்ன வந்திருக்கு? சராசரி பாவனை வந்திருக்கு. சராசரி பாவனை எங்க எந்த ஜாமான் இருக்கு? இழுவீரி மட்டம் போடுங்க. இழுவீரி மட்டம் ஜாமான். வெளியீடு மட்டம் ஜாமான். வெளியீடு மட்டம் ஜாமான். வெளியீடு மட்டம் ஜாமான். ஜாமான் சொல்லுவோம். வெளியீடு மட்டம் ஜாமான். மறுநிலை மட்டம் தாய. சராசரி பாவனை தேர. சராசரி பாவனை கால். வெளிவீரிப்பு மட்டம் ஜாமான். மறுநிலை மட்டம் தாய. சராசரி பாவனை தேர. சராசரி பாவனை கால். வெளியீடு மட்டம் எவ்வளவு? வெளியீடு மட்டம் எவ்வளவு? 3500. 3300. மறுநிலை மட்டம் தெரியாது. சராசரி பாவனைக்கு இன்னொரு பேர் சாதாரண பாவனை 450. சராசரி பாவனை காலம் 7ஐயும் 13ஐயும் கூட்டி 2000 10. பெருக்கி மாற்றம் எல்லாம் இதனை பெருக்கினால் 4500 வேணும். சக 4500. மறுநிலை மட்டம் எவ்வளவு? 7800. என்னது? 7800. அலைகள். வழிபிரிவு மட்டத்துல போட்டு மறுநிலை மட்டத்தை காணும். அடுத்த மறு கடலை எடுத்தோம். ஈயோக்கியோ ஈயோக்கிரிய இந்த டீயோ கடலை கிரியமோ 20 ஒண்ணும் தெரியல. அவ எப்படி காணும்? உச்ச மாட்டேன். உச்ச மாட்டான். யோசிக்கணும் அப்படி. உச்ச மாட்டான். மறுநிலை மட்டம் பிளஸ் மறுநிலை தொகை சய குறைந்த பாவனை தர குறைந்த பாவனை கால். வெளியே பாவனை தர வெளியே பாவனை கால். பாவனை தர வெளியே பாவனை கால். இனி எதிர்ப்புக்கானது மறுநிலை மட்டம் கண்டுபிடிச்சதானே. மறுநிலை மட்டம் என்ன சாம்பாரு? மறுநிலை மட்டம் சாம்பார் என்ன? உச்சபாவனை தர உச்சபாவனை கால். மறுநிலை மட்டம் கண்டுபிடிச்சீங்க. உச்சபாவனை தெரியா? உச்சபாவனை காலம் உச்சபாவனை எடுத்தா 7513. உச்சபாவனை சமன் 7513. எவ்வளவு? 600. இது போடுமா? உச்ச மட்டம் 9200. மறுநிலை மட்டம் 7900. மறுநிலை தொகை தெரியாது. குறைந்த பாவனை சொன்ன தெரியாது. கண்டுபிடிக்கலாம். இரண்டு சராசரி பாவனை 450. உச்ச பாவனை 600 கண்டுபிடிச்சிங்க. வெளி பாவனை தெரியாது. 2000 பேர்
இந்த பிரிக்கிறாங்க வேகன்சி 900 16 600 எவ்வளவு எக்ஸாம் ஒன்னும் குறைந்த பாவனை எவ்வளவு குறைந்த பாவனை எவ்வளவு ஒன்னும் குறைந்த பாவனைக்கான ஓ லைட் போடுங்க அது வளமே இல்லை நான் போடு நான் போஸ் ஆகிருந்த பாவனை காலம் என் பெருக்கி போட்டு இது 9700 7800 கியோ இது 2100 7,000 2000 கழித்தால் 5,700 5,000 இந்த தான் 6,500 கழித்தால் கியோ 4,000 மேல கியோ 4,000 மேல கியோ 4,000 மேல கியோ 4,000 மேல ஐடியா விளங்கிட்டா முதல் மறுநிலை மனதை கண்டாம் தெளிவிருப்பு மனதை போட்டு சேர்ந்து மறுநிலை மனதை வச்சுக்கொண்டு டேய் உச்ச பாவனை கண்டாம் சேர்ந்து உச்சேரி மனதை வச்சுக்கொண்டு மறுட தொகை கண்டாம் கம்பெனி ஒன்று தனிப்பொருள் விற்பனை செய்கின்றது எதிர்பார்த்த விற்பனை மட்டும் அழகால் 12,000 மேலாக 12,000 மேல வந்தேன் எதிர்பார்த்த விற்பனை மட்டத்தில் அளவு ஒன்றுக்கா நிலையான கிரியாம் 10 ரூபா மொத்த நிலையாக நினைச்சோணும் அந்த 10ஆல 12,000 மேல நினைச்சோணும் பெருக்கினால் டிஎஃப்சி எவ்வளவு டிஎஃப்சி எவ்வளவு 120 லாபண்ட புள்ளியில் மொத்த கிரியம் 3 லட்சம் எதிர்பார்த்த விற்பனை மட்டத்தில் லாபம் 2,40,000 சரி போடுவோம் போடுவோம் முதல் மொத்த நிலையாகிறவனே மொத்த நிலையாகிறவனே மொத்த பங்களிப்பில இருந்து வெளியாடுகிற கழிச்சாத்தான் எனக்கு என்ன வரும் லாபம் லாபம் தந்திருக்க எவ்வளவு 2,40,000 வெளியாகிற சொல்றான் எதிர்பார்த்த விற்பனை மட்டத்தில் அளவு ஒன்றுக்கா நிலையாகிற 10 என்றால் 12,000 மேல தந்திரை 12,000 மேல 10,000 120 120 கழிச்சுட்டான் 240 கழிக்க போனவளம் 360 12,000 மேலக்குரிய மொத்த பங்கு எப்படி எப்படி 12,000 மேலக்குரிய மொத்த பங்கு 240 லாபம் நிலையானகிரிய ஒன்றுக்கு ஒரு அலைக்கு 10 ரூபாய் 12,000 விலையில 120 சரி முதலாம் தேதி அளவோடுக்கா பங்களிப்பட்டான் 360,000 எத்தனை அலைக்குரிய 12,000 ஒரு அலைக்கு பிரிச்சவளம் ஒரு அலைக்கு பிரிச்சவளம் 30 இரண்டாம் கேள்வி அவன கேள்வி லாவண புள்ளியாராய் லாவண புள்ளி எஃப்சி இங்கிலீஷ் எஃப்சி எவ்வளவு 120 சி எவ்வளவு 30 திருக்கினால் 4,000 மேல ஈனாக்கேளை மொத்த நிலையாளுக்கு இது எஞ்சாது கண்டுபிடிச்ச எவ்வளவு 120 ஈனாக்கேளை பாதுகாப்பு எல்லை பெருமையா
பாதுகாப்பு இல்லை பெருமை எப்படி காண்றது? பாதுகாப்பு இல்லை பெருமை பாதுகாப்பு எல்லை அழகை அலவொன்றுக்கான பங்களிப்பு பேர் லாபம் பேர் அலவொன்று விற்பனை விலையா பெருக்கும் என்ன பெருக்கணும்? விற்பனை விலை. உங்களுக்கு இங்க லாப புள்ளியில மொத்த கிரியம் தெரியுமா தெரியாதா? மொத்த கிரியம் தெரியுமா தெரியாதா? பிரேக்கிங் பாயிண்ட்ல மொத்த கிரியம் என்பது 2 கிரியம் கூட்டியவர் என்ன கிரியம் சொல்லு? பிசி எஃப்சி மாற்றம் எவ்வளவு? 120. பிசி எடுக்கலாமா இருக்கலாம்? பிசி எடுக்கலாமா எடுக்கிறாரா? எடுக்கலாம். என்ன எடுப்பீங்க? 300 கழிச்சா எவ்வளவு? 0. இது எத்தனை அழகுக்குரியது? இது எத்தனை அழகுக்குரியது? 4000 இல்ல 150 போட்டு 4000 பிடிச்சீங்கன்னா ஒரு இலக்கான மாறுகிறேன் ஒரு இலக்கான மாறுகிறேன் எவ்வளவு? ஒரு இலக்கான மாறுகிறேன் எவ்வளவு? இல்லண்டா ஒரு இலக்கான மாறுங்க எவ்வளவு? 45. இனி நீங்கள் விற்பனை பெருமை எடுக்கலாம் ஒரு இலக்கு என்னண்டு? C7 S-BC S C எவ்வளவு? 30. S சரியா? BC எவ்வளவு? 45. சைவீசி வந்தால் S7 ஒரு அளவு விற்பனை விலை எவ்வளவு? 65. பாதுகாப்பில் பெருமை சமன் பாதுகாப்பில் பெருமை சமன் எதிர்பார்த்த இப்பறையில 12,000 இருந்து திராவிட புள்ளி அலகை 4,000 கழித்தால் பாதுகாப்பில் இலகை 8,000 அளவர் அதை அளவோடு விற்பனை விலை 75 பிரிக்கணும். அளவோடு விலை 75 பேரு. ₹30. 4,000 மடங்கு 120,000 எவ்வளவு? 6 லட்சம். 6 லட்சம். பாதுகாப்பில பெருமதி 6 லட்சம். ஸ்கீம்ல பிள்ளையா இருக்கு மாத்திக்கொள்ளுங்க. பாதுகாப்பில பெருமை 6 லட்சம். திருப்பி சொல்றேன். எதிர்பார்த்த இப்ப 12,000 திராவிட புள்ளி 4,000 ஆனா எனக்கு என்ன தெரியாது? ஒன்றுக்கான விற்பனை விலை தெரியாது. அப்ப என்னன்னு காட்டுறேன் நான் திராவிட புள்ளியில மொத்த கிரியை தந்திருக்கு 3 லட்சம். நிலையான கிரியை மாற்றமே 120 வேண்டாம் மாறிக்கிற 18. 180 180 4,000 என்றால் ஒரு லட்சம் மாறிக்கிறியா 45 ரூபாய். C7 S-BC இது 30 ரூபா. இது 45 என்றால் 45 ஆவே 75 ரூபாய். ஆவே எதிர்பார்த்த விற்பனை அளவில இருந்து திராவிட புள்ளிகளை கழிச்சா 8,000 விலகை 8,000 விலை 75 6 லட்சம் ரூபாய். வருஷக்காளி 50 காலி வரைகப்பட சுபாரன் பொது கம்பெனியில் புதிய இயந்திரம் ஒன்றை கொலை செய்ய தொடர்பாக ஆராய்கின்றார். இதரோ மதிப்பிடப்பட கிரியை பெறாம் பின்வருமாறு கொள்ள கிரியம் 1200 கொண்டு வர கிரியம் 40 நிர்மாணிப்பு கிரியம் 320 பயந்து நாய்க்காலம் 6 வேடம் திரும்ப பெருங்காலம் 3 வேடங்களும் 4 மாதங்களும். முதலாம் இடத்தில் பெருமாதத்தை நீங்களான செலவின கொடுப்பனவை 80 இருப்பவுடன் 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் 5ஆம் 6ஆம் இடம் தேரிகாசு பதில் முறையே 480 280 240 160 120 கேள்வி. முதலாம் இட தேரிகாசு பதில் நீங்கள் 3 வேடம் 4 மாதம் தந்திருக்கலாம். போட்ட முதலிட எவ்வளவு? போட்ட முதலிட எவ்வளவு? 1200
40 320 மூன்று முதல்வரம் 1560 எடுக்க எத்தனை வருஷம் செல்லுது 3 வேடங்களும் பதில பேருங்க 3 வருஷத்தை விட்டு 4ஆம் மேடம் தெரிய வாசல் எடுங்க இருக்கு 4ஆம் மேடம் தெரிய வாசல் பதிலெடுங்கோ 4ஆம் மேடம் தெரிய வாசல் பதிலெடுங்கோ அவ்வளவு இருக்கு அந்த 240 தேவையா எனக்கு இல்ல அது எத்தனை மாதம் தேவை 4 மாதம் அப்ப 1ஆம் மேடம் 2ஆம் மேடம் 3ஆம் மேடம் 4ஆம் மேடம் 4ஆம் மேடம் தெரிய வாசல் பாச்ச 240 இதுல ஃபுல்லா தேவையில்லை எத்தனை மாதம் தேவையா 4 அப்ப என்ன செய்யணும் எத்தனை மாதத்துக்குரியது 4 மாதம் எவ்வளவு நான் போட்ட முதலீடு 1200 40 320 மொத்தம் 1560 தேவை போட்டா போடுவோம் 3ஆம் மேடம் போட காசு பார்த்தேன் 3ஆம் மேடம் 280 2ஆம் மேடம் போட காசு பார்த்தேன் 480 இதை கண்டுபிடிக்கலாம் சேர்த்தா 1560 வேணும் எடுக்கும் எழுநூற்றி 20 இப்ப நீங்க போட்டு பாத்தீங்களா சரியாக 1ஆம் மேடம் 120 2ஆம் மேடம் 480 3ஆவது 280 4ஆவது 240 வந்தார் பேபேக்ல போட்டு பார்த்தார் 3 மேடங்களும் எத்தனை மாதம் 4 மாதம் 2ஆம் கேள்வி ஆவண கேள்வி 1ஆம் மேடம் மொத்த வருமானம் யார் மொத்த வருமானம் என்றால் மொத்த செலவை கழிச்சுதான் தேவை காசு பாக்கி வந்திருக்கும் மொத்த வருமானத்தில இருந்து செலவு காசு செலவை கழிச்சுதான் தேவை காசு பாக்கி வந்திருக்கு தேவை காசு பாக்கிதான் 220 செலவுகள் வந்து வருமானத்தை நீங்களாக எவ்வளவு 80 கழிச்சுதான் 720 வேண்டாம் கழிக்கமா எவ்வளவு 8 லட்சம் 8 லட்சம் மொத்த வருமானம் மொத்த செலவு தேவையை வாசிப்பார் மொத்த வருமானம் மொத்த செலவு வருமானத்தை இல்லாம 80 அங்க தேவையை வாசிப்பார் 2ஐயும் கூட்டி விடுங்கடா 8 லட்சம் சய 80 அங்க வந்தா சக 80 8 லட்சம் அடுத்த 1ஆம் இடத்துக்கு லாபம் முக்கியம் இது வருமானத்தை கழிப்போம் மொத்த வருமானம் 8 லட்சம் தெரியும் சய செலவு கழிப்போம் செலவுக்கு 2 செலவு இருக்கு ஒன்று பெருமானத்தை நீங்க செலவளவே 80 பெருமானத்தை எப்படி பாப்பீங்க சொத்தின் கிரியத்தை எஞ்சிய வறுமை தெரியல எத்தனையா பிரிக்கணும் 6ஆம் பிரிச்சது 1560 6ஆல் பிரி 60 போனால் 2,60,000 கழிக்கணும் 80 கழிக்கணும் வருமானத்தை நீங்க கழிக்கணும் வருமானத்தையும் கழிச்சாத்தான் என்ன வரும் தெரியலாம் வருமானத்தை கழிக்கும் தெரியலாம் வரைக்க வருமானத்தை கழிக்கணும் 460 கடைசிக்கு எப்படியே போடுவோம் 460 720 8 லட்சம் 460 சராசரி லாபத்தின் கீழ் சராசரி முதலீடு சராசரி லாபத்தின் கீழ் சராசரி முதலீடு 200 அவனே சராசரி எப்படி பாக்குறது
ஆரம்பம் அந்த சொத்திங்கிரி 1500 எஞ்சிய பொறுமையை கூட்டி பூச்சியா கூட்டி எத்தனை பிடிக்கும் 2000 அப்ப 1560 8 பிடிச்சோம் 280 சராசரி லாபம் பார்க்கணும் அடையாளம் தந்தது காசு பாய்ச்சி இப்ப நீ என்ன செய்வோம் என்றால் முதலாம் இடத்துல காசு பாய்ச்சி எவ்வளவு தரப்பட 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு காசு பாய்ச்சலே குடிச்சாலும் அதுக்கு முன்னாடி 6 வருஷம் காசு பாய்ச்சலே காட்டி 6 வருஷம் காசு முன்னாடி 220 480 280 240 160 120 அவனை முடிச்சால என்னமா 2000க்கு மொத்த காசு பார் அதுல பெருமானத்தை செய்ய தொகை எஞ்சிய பெருமை இல்லை இது 6 வருஷம் அவளை பெருமாதி செய்யலாம் 1560 1000 வருஷம் 1500 கழித்தால் 440 இதாய் 6000 பிரிச்சது வீர போய் 73 லாபம் சராசரி லாபம் என்னோட 73 இங்கு 980 780 73 780 4 வீதம் திரும்பி ஒரு நிமிஷம் சராசரி லாபத்திங்க சராசரி முதலீடு 200 சராசரி மூட எப்படி பாக்குறேன்னா சொத்தின் கிரியத்துல எஞ்சிய வறுமையை கூட்டி 2 பிரி எஞ்சிய வறுமை இல்லை சொத்தின் கிரியம் 1560 2 பிரிச்சார் 780 லாபம் என்ன காண்றால் வந்த ஒவ்வொரு தேவையை காசு பார்த்து அவலத்தையும் கூட்டி வருமானத்தை செய்யக்கூடிய தொகையை கழிக்கும் இங்க வருமானத்தை தொகை என்றால் சொத்தின் கிரியம் தான் இருக்கு எஞ்சிய வறுமை இல்லை கழித்தீங்க என்றால் எவ்வளவு வரும் 440 எத்தனை 6 பிரித்தால் ஒரு வருஷத்துக்கு சராசரி லாபம் அதற்கு 780 முழுமையா பேப்பர் செய்து முடிச்சிருக்கலாம் அங்கேயே இவ்வளவு வீடியோ கொழுவையும் போட்டு பேப்பரையும் போட்டு யூடியூப்ல போடணும் அப்லோட் பண்ணுவான் அப்புறம் லிங்க போடும் இந்த வளமையா பாசிட்டிவ் லிங்க் போடுங்க அதே மாதிரி